நமசிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தனின் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள், ஆன்மீக பரிகார தகவல்கள், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் பல நூறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவிட இருக்கிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, காதலர் தினத்தன்று திருமணம் செய்யலாமா? காதலர் தினம் என்னைக்கு வருது? February 14 அது வருது. இது நம்மிடம் ஜாதகம் பார்த்தவங்க காதல் திருமணம் ஜாதகம் பார்த்தாங்க. அது இருவருக்குமே பொருத்தமும் இருக்கான்னு பார்த்தாங்க. அதில் பொருத்தம் நல்ல வலிமையான பொருத்தமாகவே இருந்தது. தாராளமாக திருமணம் செய்யலாம். அடுத்த வருஷம் மே ஜூனுக்கு பிறகு திருமணத்தை நீங்கள் வைங்க அப்படி சொல்லி அந்த ஜாதகத்துக்கு உண்டான விளக்கத்தை நம்ம கொடுக்கும்போது அவங்க கேட்ட கேள்வி அது. அதாவது, சார் காதலர் தினமே வருது, அடுத்த வருஷம் February 14 வருது, அன்றைய தினம் திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது அதற்குண்டான பதில் நம்ம என்ன கொடுத்தோம், அந்த பதிவு பொது வீடியோவை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ போடுறாங்க. அதாவதுங்க, பொதுவாகவே திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னா மிக முக்கியமான அமைப்புங்க. அதாவது அந்த தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதி. ஒரு மனிதன் பிறந்த தேதி என்பது முக்கியம். நம்ம கொண்டாடுறோம் பிறந்த தேதி, பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமாக நம்ம கொண்டாடுறது வெட்டிங் டே, அதாவது திருமண நாள் மிக சிறப்பாக நம்ம கொண்டாடுறோம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 2 தேதி முக்கியமான தேதியாக இருக்குது. ஒன்று பிறந்த தேதி, பிறந்த நாள், இன்னொன்று திருமண நாள். அப்போ அந்த பிறந்த நாளை நம்மளால் உருவாக்க முடியாதுங்க. நம்ம பிறக்கிறது தான் அந்த தேதி நம்ம கொண்டாடுகிறோம். அது எந்த தேதியில் பிறந்தாலும் அந்த தேதி நம்ம பிறந்த நாளாக சிறப்பாக கொண்டாடுறோம். ஆனால் திருமண நாள் என்பது நாமே அமைத்து கொள்ள முடியும். நல்ல நாளாக, சிறப்பான நாளாக நம்ம நிச்சயமாக அமைத்து கொள்ள முடியும். அதில் முகூர்த்த தேதிகள்னு கொடுத்துருக்காங்க. நிறைய முகூர்த்த தேதிகள் இருக்குது உங்களுக்கு. ஒரு மாதத்தில், இந்த மாதத்தில் வைகாசி மாதத்தில் 8 முகூர்த்தம் இருக்குங்க, ஆவணி மாதத்தில் 7 முகூர்த்தம் இருக்குங்கன்னா நிறைய முகூர்த்தங்கள் இருக்குது. ஆனால் திருமண தேதி குறிக்கும் போது மிக முக்கியமாக நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இருவருக்கும் அன்றைய நாள் சாதகமாக இருக்கா அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கணும். அன்றைய நாள் 2 பேருக்கும் சாதகமாக இருக்கும். அதாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இருவருடைய நட்சத்திரத்துக்கும் அன்று சாதகமான நட்சத்திரமாக இருக்கணும். சந்திராசிரமம் இல்லாத அளவில் அந்த நட்சத்திரம் தாராபலன் உள்ள நட்சத்திரமாக இருக்கணும். இன்னொரு பாயிண்ட், இருவருக்கும் பஞ்சபட்ச சாஸ்திரப்படி படுபட்ச நாள் இல்லாமல் இருக்கணும். அதாவது சரியில்லாத நாள்னு பேர். படுபட்ச நாள்னா அதிகார நாளாக இருக்கணும், படுபட்ச நாளாக இல்லாமல் இருக்கணும். நியூமராலஜி படி இருவருக்கும் அன்றைய நாள் நல்ல நம்பராக இருக்கும். அந்த பாயிண்ட் நம்ம எடுக்கணும். அதை விட முக்கியமான பாயிண்ட், விவாக சக்கரம். அந்த திருமண சக்கரம்னு ஒன்று போடுவோம். அந்த விவாக சக்கரத்தினுடைய திசை அது நல்ல திசையாக இருக்கணும். இது போன்று தாங்க திருமண தேதியை சீர்தூக்கி பார்த்து குறிக்கணும். மேலோட்டமாக 7 முகூர்த்தம் இருக்குது, இதில் 2 முகூர்த்தம், இதில் இந்த தேதி 2 பேரும் ஞாயிற்றுக்கிழமையாக வச்சுக்கலாம், நீங்கள் எல்லோரும் வருவாங்கன்னு அது போன்றெல்லாம் முடிவு எடுக்கிறாங்க. எல்லோரும் வரக்கூடிய நாளாக இருக்கணும்னு முடிவு எடுக்கிறது, இல்லை இந்த தேதியை வச்சுக்கலான்னு எடுக்கிறது. அது பொதுவாகவே அந்த இருவருடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்து, இருவருடைய ஜாதகத்திற்கும் அன்றைய நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக இருக்கா, அன்றைய நியூமராலஜி படி நல்லா இருக்கா, விவாக சக்கரம் நல்ல திசையில் விடுதா, பஞ்சபட்ச சாஸ்திரப்படி இருவருக்கும் படுபட்ச நாள் இல்லாமல் அதிக நாளாக இருக்கா, இது போன்ற விஷயங்களை பார்த்து முடிவு பண்ணுவதுதான் சிறந்ததுங்க. ஆனால் இவங்க மேலோட்டமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேலோட்டமாக இந்த தேதி நல்ல தேதி, முகூர்த்த தேதி தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இருவருக்கும் அன்றைக்கி சாதகமான நாளாக இருக்கா அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது February 14 பொதுவாகவே நியூமராலஜி படி 5, 14, 23 இது போன்ற தேதிகள் திருமணத்திற்கு சாதகமற்ற தேதிகள். 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி, 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, அதே போல் 17, 8, 26 இது போன்ற நியூமராலஜி படி சரியில்லாத தேதிகள். இதெல்லாம் இந்த தேதிகளில் திருமணம் செய்யும்போது திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள், அல்லது வருமானத்தை நிலையாக தங்க முடியாத நிலைப்பாடு, அல்லது வேலையில் நிரந்தர வேலையில் தொழில் ரீதியான விஷயங்களில் ஏதாவது ரூபத்தில் பாதிப்புகள் இது வந்துகிட்டே இருக்குங்க. அதாவது முக்கியமான இந்த தேதிகளை தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். என்ன முக்கியமான தேதினா 5, 14 February 14 வரும், 14ஆம் தேதி 5, 1 நாள் 5ன்னு வரும், 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி, 7, 16, அதே போல் 26, 8, 17, 26 எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 26, 2, 6, 8 இது போன்ற தேதிகளில் திருமண தேதிகளில் வராமல் தவிர்ப்பதே சிறந்ததுங்க. அந்த அடிப்படையில் நம்ம அந்த ஜாதகத்தை நம்ம விளக்கம் கொடுக்கும்போது தயவு செய்து February 14 காதலர் தினத்தன்று ஒரு நினைவாக இருக்கட்டும், அன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கே அப்படி என்று அமைத்து கொள்ளக்கூடாது. இருவருக்கும் சாதகமான நாளாக பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, அது போன்ற அமைப்பில் செய்யும் போது தான் அந்த திருமண வாழ்க்கை நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கு உண்டான விளக்கத்தை கொடுத்தாங்க. அதை பொது வீடியோவும் உங்களுக்கு போடுறோம். அப்போ இந்தமாரி காதல் தினத்தன்று திருமணம் செய்யலாம்,
அது அது அன்றைக்கு வந்து ஒரு நினைவாக இருக்குமே, நல்ல நாளாக இருக்கே என்று முடிவு எடுக்காதீங்க தயவு செஞ்சு. நல்ல நாள் இருவருக்கும் சாதகமான நட்சத்திரம் பாருங்க. விவாக சக்கரம் என்ன திசையில் விடுதுன்னு பார்க்கணும். பஞ்சபட்ச சாஸ்திரப்படி பார்க்கணும். இது போன்ற அமைப்பில் ஒரு திருமண தேதி அமைத்து கொடுப்பது தான் மிகச்சிறந்த திருமண தேதியாக நீடித்து நிலைத்து நல்ல சகல சம்பத்துகளோட குழந்தை பாக்கியங்களோட வாழக்கூடிய ஒரு தன்மையை அது ஏற்படுத்தும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கு பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.